சிவாயவே பல்லவர் விளக்கது நம சிவாயவே பலரும் காண்பது நம சிவாயவே நல்லக விளக்கது நம சிவாயவே. நம்ம தமிழ்ல இது பண்ணும்போது அந்த விளக்கத்தை இந்த பதியத்தை பாடணும். திருநாமசாமி பாடியிருக்காரு. தமிழ் மொழியில் செய்யும்போது இது அந்த மாதிரி சித்தம் திருவாக்கும் செய்கரமும் கைகொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூக்குரல் தங்கை கணபதி என்றிட களமும் வினை கணபதி என்றிட காலமும் கைதொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீரிலே. ஐந்து கவலை ஆலை முகத்தை இளவிலை வரைக்கும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அகம் ஒரு பூமை கொலமிகு தடியது வடி கொண்டு கனதடி பரிவடம் அவரிட கடி கன இடர்கடி கணபதி அருளினம் மிகு கொலை வழிவில பயிர் வழி வளம் முறை இளையதன் பொருமை கொலமிகு அடியடி வழிபடும் கனதடி வழிபடும் அவரைய அடிகன பரிவர அருளினம் மிக கொடை வழிவிட பழிவழி பலமுறை சித்தியதன் ஒரு உண்மை கொலை வழிபடும் கனதடி வழிபடும் அவரைய கடிகன பரிவர அருளினம் மிக கொடை வழிவிட பழிவழி பலமுறை சிறியதன் உண்மை மிக கரியது கையொழு கனதடி வழிபடும் அவரைய கடிகன பரிவர நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்னடம்பை திருக்கட கோயிலா தங்கடன் அடியேனையும் காண்குதல் எங்கடம் பணி செய்கிறாயே தமரசோரவர் மாவை கடினே குமரந்தாதனும் கோலம் வந்தேவிய அமர கோவில் கம்புடை கொண்ட அமர லோகமதாருடையாரே நாரணன் நான் முகன் எழுந்திரன் வாரணன் குமரன் வணங்குங்கள் பூரணன் திரு புவனும் மேவிய காரணம் எனையாளுடையாத சிற்றம்பலம் உண்ணாமுல்லை உமையாளோடும் உடனாகிய ஒருவன்
உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலையெருமானிதிகழ மன்னாந்தன அருவி திகழ்மலை உறவறியும் அண்ணாமலை குருவாகவே கல்வாவனமே அண்ணாமலை தொழுவாவினை கல்வாவனம் அருமே பொந்திய கதிரோ நொழி விளவும் அண்ணாமலை பொம்பொந்து வகுவிலாது வகுவிலான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிவே சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிவே சித்தம்பலம் வேயுலே தோழி பங்கம் வேதமுண்டகம் மிக நல்ல வேலை கடமே மாதரே திங்கள் கங்கை உள்ளமே புகுந்த ஞாயிறே திங்கள் செவ்வாய் புதன் ஞானங்கள் சனி பாம்பிரண்டோ உடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல அடியார்க்கு மிகவே திவை மாவிளங்க உடனே பொழும்போதி மத்த மாலை உணர்ந்தோடி வந்து உலமே புகுந்த அதனா ஒன்பதோடொன்றோடேடும் பதினெட்டுவாரும் உடனாய நாட்கள் அன்போடு நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. இந்த பதியம் கோளர் பதியம்னு சொல்லி நம்ம எங்கேனாலும் வெளியில் கிளம்பும்போது இந்த பதியத்தை பாடினோம்னா நம்மளுக்கு ஏற்படுற இடர்கள் வந்து எதுவும் வராது, ஆபத்து வராது. இப்போ யார் நீங்கள்லாம் இப்போ இது பியந்தை காந்தாரம் நவரோசுன்றாகும். இது கோளர் பதியம்னு சொல்லி ஞான சம்பந்தர் என்ன செய்கிறாரு, வேதாரண்யத்துலேருந்து மதுரைக்கு போகிறார். மதுரையில் நம்ம இந்த சோழமாதேவி இங்கேருந்து அந்த அம்மா வந்து பாண்டிய நாட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அரசனுக்கு அவர் வந்து நம்ம சைவ மதத்தை விட்டு புறச்சமயத்துக்கு போயிடுறார், புத்த சமன் மதத்துக்கு போயிடுறார். அவர் திருத்துறதுக்காக அந்த அம்மா அந்த ஞானசம்பந்தர் 3 வயசு குழந்தைய அங்கேருந்து அழைக்கிறாங்க. அப்போ தான் என்ன செய்கிறாரு, நம்ம திருநாகசாமி 2 பேரும் இந்த வேதாரண்யத்தில் அந்த அந்த சிவன் கோயிலில் கதவு மூடி கிடக்கு. அதை திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு பாடிட்டு 2 பேரும் அப்போ சொல்கிறாரு, திருநாகர் சொல்கிறாரு, மதுரையில் எல்லாம் முரட்டாளு எல்லாம் நீ வந்து சின்ன பிள்ளை பார்த்து ஜாக்கிரதையாக போ அப்படிங்கிறார்.
அப்போ தான் சொல்கிறாரு ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தை சொல்கிறார். கோளறு பதிகம். இந்த கோளறு பதிகம் நம்மளுக்கு இப்போ எல்லாம் இந்த இதிலெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ ஜோசியர்லாம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பாருங்கள் ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா பரிகாரத்துக்கு இதை பாட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பதிகம் அற்புதமான பதிகம் அது. அதனால் இப்போ நம்ம வண்டியில் போகிறோம் அப்படின்னா முதல் பாட்டை சொன்னாலே போதும். ஏன்னா இப்போ நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது டூ வீலரில். இதுக்காக ஏன் சொல்கிறேன்னா, இதை வந்து திருவையாறில் ஒருத்தர் நம்ம ரெவடியில் இருக்கும்போது எல்லோரும் டூர் போயிருக்காங்க. அவர் வேனில் போகும்போது 15 பேரில் 14 பேருக்கு அடி. அவர் ஒருத்தர் வந்து தேவாரம் பாடுவார், அவருக்கு அடியே இல்லை. ஏன்னா இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் அதுக்காகத்தான் நம்ம ஆனால் இப்போ இந்த இது என்ன தெரியுங்களா, அது இதெல்லாம் வைப்ரேஷன். வைப்ரேஷன்னா உயிரோட்டம் உள்ள பாட்டு. உயிரோட்டம் உள்ள பாட்டுன்னா இப்போ நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் இருக்கணும். இந்த வைப்ரேஷன் இருந்தாங்க அந்த வீடு நல்லா இருக்கும், எந்த கெட்டதும் வராது. பாசிட்டிவ் எனர்ஜி. ஆமாம், அதான் பாசிட்டிவ் எனர்ஜி. காலையில் ஏஞ்சாங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கு உடனே ஒரு விளக்கேற்றணும். விளக்கேற்றி சாமி கும்பிடணும். அதே போல் சாயரச்சை அனுதினம் செய்யணும். இந்த வழிபாடு செஞ்சாலே போகணும். நம்மளுக்கு முதல் குலதெய்வத்தை தான் நம்ம வழிபடணும். அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வம் என்ன. அதுக்காக ரொம்ப ஞானசம்பந்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அப்போ தான் இந்த பாட்டு பாடினார். நம்மர் ஒழில் கொள்ளாதி மனசம் கொண்டெங்கோ நான் முகம் ஆதியாய பிரமாபுரத்து மணியான முனிவன் தானொரு கோளும் நானும் அடியாரை வந்து நடியாரோ ஆன சொல்வாரையோதும் நடியாவிழ்வானில் அரசாவதானை நமதே. நம்ம 1947 ஆகஸ்டில் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கினோம், புரியுதுங்களா? அப்போ மவுண்ட் பாட்டன் தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு, சுதந்திரத்தை யார்கிட்ட கொடுக்குறதுன்னு சொல்கிறாரு டெல்லியில். அப்போ நேரு இருந்திருக்காரு. அப்போ வந்து நம்ம திருவாரூர் ஆதீனம் வந்து அங்கேருந்து போய் அந்த ராத்திரி 12க்கு இந்த தேவாரத்தை பாடி தான் வாங்கியிருக்காங்க. பெரிய சங்கதி இது. இந்த பாட்டு தான் பாடி தான் அவங்க அந்த செங்கோலை நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அற்புதமான பதிங்க. ஏன்னா நம்ம அவசியம் அதெல்லாம் பாடணும். நம்ம அதனால் நீங்கள் இந்த பதிகத்தை அவசியம் பாடணும். நம்மளுக்கு பாட வந்துடும். வாழ்வியல் தான் இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான பண்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் ஞானசம்பந்தர் வந்து அந்த மாதிரி. அது அடுத்தது அங்கே போய் மதுரையில் பாடுறாரு. மந்திரம் ஆவது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவராய் வைப்பந்தன் திராலவாயான் திருநீரே 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 வேதத்தில் உள்ளது நீரே வெந்துயர் தீர்ப்பது நீரே போதத் தருவது நீரே உண்மை தவிர்ப்பது நீரே ஓதத் தருவது நீரே உண்மையில் உள்ளது நீரே சீத புனல் வயல் தூங்க திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே முக்தி தருவது நீரே
தருவது நீயே திரு ஆலவாயான் திரு நீயே திரு ஆலவாயான் திரு நீயே. அதாவது அந்த ராஜா கிட்ட சமணர்களும் ஞானசம்பந்தரும் 2 பேரும் போய் அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டு போச்சு இந்த கூன் பாண்டியனுக்கு. அவர் அப்போ தான் அந்த பாட்டை பாடி நம்ம ஞானசம்பந்தரை இப்படி வலப்பக்கம் தடவுறார். முதல் தடவுனா குளிர்ச்சி ஆகிடுது. அந்த இது குளிர்ச்சி இந்த பக்கம் இடப்பக்கம் குடிக்குது. அவர் சமணர்கள் அவங்களும் கெட்டிக்காரங்க தான், அவங்களால முடியலை. ஆனால் இவருக்கு சிவபெருமான் துணை இருக்கிறார். அதனால் அவர் சொல்கிறாரு நீங்களே பண்ணுங்க. அப்புறம் இடப்பக்கம் தடவுறாரு. 2 சரியாக போயிடுச்சு. போனவொன்னே தான் அவங்கள அப்புறம் அனல்வாதம் புனர்வாதம் அப்படின்னு சொல்லி 3 வாரம் சொல்கிறாங்க. அனல்வாதத்தில் தான் அந்த நெருப்பில் போடுறாரு பதிகம். அந்த பதிகத்தை திருநள்ளாறு பதிகம் போகிறார். போகமாத்த பூங்குலையார் அன்னோடு பொன்னகரம் பாகமாத்த பைகள் பரமேதி ஆகமாத்த கோடையம் கோவன நாகமாத்த நம் பெருமானும் நேயது நல்லாரே அப்படின்னு சொல்லி நெருப்பில் போடுறாங்க. பச்சை பையத்தில் இவர் ஏடுதான் வேகாமல் இருக்குது. அவங்க போட்டது வெந்து போச்சு. அதனால் இதெல்லாம் அந்த ராஜா டெஸ்ட் பண்ணுறாரு எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் அதே போல் ஏடை எழுதி ஆற்றுல வைகை ஆற்றுல போடுறாங்க. அப்போ இவர் இருந்தது ஏற்றுக்கிட்டு போகுது. அவங்க ஆற்றோட அடிச்சுட்டு போகுது. அப்போ வாழ்க அந்தனர் வானவர் ஆயினும் வேக தன் புனர்வேகம் ஓங்குக ஆக தீயதெல்லாம் நாமமே சூழ வையகமும் தீரவே அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஏற்று போகுது அந்த மாதிரி. அப்போ தான் இந்த ராஜா பார்த்தாரு. பார்த்துட்டு கடைசியில் ஆற்றல் அடவினை ஏறும் ஆரவாயான் கிழமீட்டை போட்டி புகழியாவும் பூசுரம் ஞான சம்பந்தம் கேட்டி தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பலத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. இந்த திருநீர் பூசினோடனே அந்த ராஜா கூன் பாண்டியானா அந்த கூன் பாண்டியன் நிமிந்து போச்சான். அதனால் அப்புறம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதெல்லாம் 3000 அந்தனர் கொழு ஏற்றிருக்காங்க. குழுவில் ஏற்றி இறந்து போயிருக்காங்க. அந்த அவர் இவர் சொன்னார் ஞானசம்பந்தர் நீங்கள் கொழு ஏற வேணாம், நீங்கள் திருந்தினா போகிறோம்னாலும். ஆனால் அவங்க கேட்கல. அது ஏன்னா அந்த மாதிரி சான்று இருக்குது. இதுக்கு அடுத்தது 3ஆம் திருமுறையில் திருவாரூரையில் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் வந்துருச்சு அந்த காலத்தில். அப்போ நம்ம ஞானசம்பந்தர் போகிறாரு. அங்கே போய் பஞ்சத்தை நீக்கணும் சாமிக்கிட்ட வேண்டுறார். உடனே 1000 பொற்காசுகள் அப்படியே இன்றைக்கும் திருவாரூரில் அந்த பள்ளிக்கூடம்லாம் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் வைக்குது. இந்த மாதிரி பதியம் இடரிலும் தலையிலும் எனதொரு நோய் தொடரினும் தொழுதெழுவே கடந்தோடு கலந்தே வேதிகளே நஞ்சை விடரில் வேதிகளே இதுவோ எமையாருமாறு இல்லையே அதுவோ ஒரு
ஆவடுதுறையனே 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 அலைப்புணல்லாவடு துறைய வந்த இறைமை வேபட்டை எம்பிரையை நல்ல மிக ஞான சம்பந்தம் சொன்ன விளையுடை தமிழ் மாலைகள் வினையாய நீங்கி போய் விண்ணவர்களும் நிலையாக முன்னேறுவர் நிலவிசைகிறே நிலவிசைகிறே நிலவிசைகிறே. இந்த பதியமானோன்னா 1000 பொருளாசல் பூதம் வைக்குது. அந்த மாதிரி அந்த காலத்தில் இறைவனை வேண்டியே வாங்கிட்டு மக்கள்லாம் செழிப்பாக இருந்திருக்காங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டு முடிவில் இதெல்லாம் நடந்தது. அடுத்தது 4ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் அப்பர் மடம், ஞானசுந்தர் மடம், மாணிக்கவாசர் மடம் இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் அவர் அருளியது. கூட்டாயினவாறு விளக்கையே கொடுமை பல செய்தன நானறியே அடிக்கே திறமோ பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொட்டாதன் மகிழ்ச்சின் அகம்படியே உடலோடு துடகி உணகிற ஆற்றே அடியே அதிகை கேளிர விரட்டான துறை அம்மானே அம்மானே போத்தாய் அங்கோதானையும் ஈருரித்தோர் புறங்காடரங்கானடும் ஆளாய் ஆத்தான் தனைமார்வரைக்கு அடத்தி தருள் செய்த அதுகருளாயும் புரந்தும் விழுந்தும் எழுந்தாய் என்றே விளையாய் ஆத்தார் முனல் சோழ் அதிகை எழில விரட்டான துறை அம்மானே. அடுத்து திருக்குந்தரையில் 4 வரியில் பாடுறாரு. அது ரொம்ப நிறையா இது வந்து திருவதிகை திருவதிகை இது வந்து ஆமாம் அவர் பாடினா முதல் குருமொழி முதல் பாட்டு சூழலை கொடுத்து இதுதான் முதல் பாட்டு தான் பாடினது. அதனால தான் பாடாமல் இருக்கக்கூடாதுன்னு இந்த புக் ஒன்று இருந்துச்சு, அதான் பார்க்குறாரு. அப்பா சார் பாடினது நவரோஸ் ராகம் இது மாதிரி வரும் எல்லாமே அண்ணன் சொல்ற மாதிரி. 5ஆம் திருமுறையில் 16க்கும் உள்ள மனப்பாடத்தில் பாடுறதுனால புக்கை பார்க்கறது. சரி சரி. 5ஆம் திருமுறையில் திருக்குறுந்தொகையில் பாடுறாரு. என்னில்லாரும் எனக்கு இனி யாரில்லை என்னிலும் இனியான் ஒருவன் உள்ளன் என்னுள்ளே உயிர் பாய்ப்புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே ஈசனே தொழுது தூமலர் தூவி அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அதாவது ஈசன் என்ன சொல்கிறாரு, எழுதும் கீழ்கணக்கு, கீழ்கணக்கு மேல் கணக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ சின்சியாரிட்டிங்கும்போது மேல் கணக்கு வரும். கீழ்கணக்குன்னா அதாவது வியாபாரத்தில் 2 கணக்கு இருக்குது. ஒன்று கணக்கு உண்மையான கணக்கு ஒன்று, மறைபொருள் கணக்கு காமிக்கிறது. அந்த மாதிரி ஐயா சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமானது. அன்னம் பாலிக்கும்
தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலுமை பூமியை எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டிங்குவ எண்ணம் பாலிக்கும் மோயிற் பிறவியே. அடுத்து 6ஆம் திருமுறையில் எல்லாம் தாண்டகமாக பாடுறாரு. திருநாவுக்கரசு சுவாமிகள் தாண்டகம்னா சிவபெருமான் ஆடுறவங்க தாண்டகம். அவர் ரொம்ப, அதாவது 2 பேருக்கும் பார்வதிக்கும் அவருக்கும் போட்டி வந்துருச்சு, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்ட்டு, புரியுதுங்களா? அப்போ தான் இவர் கால் மாறி தாண்டாடினார். அதாவது கால் மாறி தாண்டோம்னா ருத்ரம் தாண்டவங்கிறது. இந்த சிவாச்சாரியெல்லாம் ருத்ரம் சொல்லுவாங்க. ருத்ரம் தான் பயங்கரமான அது. அவர் ஆடும்போது என்ன செய்யறார், காலை தூக்கி மேலே வைக்கிறார். தூக்க முடியுமா? பெண்களால் தூக்கி ஆட முடியாது, புரியுதுங்களா? அப்போ தான் ஒத்துக்குது. இருந்தாலும் அவங்க தான் சக்தி, பெண்கள் சக்தி, ஆண்களுக்கு சிவசக்தி ஒன்றா இருந்தால் தான் செயல்படும், இல்லாட்டி சிவம் ஆடாது, புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். சிவத்துக்கு சக்தி கிடையாது, சக்தி இருந்தாலும். அதனால தான் சிவசக்தி 2 பேரும், இறைவனும் இறைவியும். நம்ம எலும்பு கூட இருந்துச்சுன்னா அதுக்கு அசைவு கிடையாது. இந்த மாமிசம் ரத்தம் இதெல்லாம் இருந்தால் தான் அதுக்கு அசைவு உண்டு. இதுதான் உண்மை பொருள். அதுக்காக தான் சிவசக்தியோடு இருக்கணுங்கிறதுக்காக 2 பேரும் சமாதானம் ஆகிறாங்க. அது போல் அந்த தான் உலக இயல்பு. அது சொல்லி தாண்டவம் நம்ம திருவையாறில் எங்கள் மாமா பாடுவார். என்ன, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏழுலகமேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பர் ஜோதி நிலை பெறுமாறு நிலை பெறுமாறு என்னுதியே நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு, புலர்வதன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு, பூமாலை புனைந்து ஏத்தி பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி, தலையார கும்பிட்டு கூத்துமாடி, தலையார கும்பிட்டு கூத்துமாடி, சங்கரா 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 ஜெய ஜெய போற்றி என்றும், அலைபுணல் செஞ்சடையாதி என்றும், ஆரூரா என்றே அலரானில்லே, ஞானம் காட்டுவர் நன்னறி காட்டுவர், ஞானம் காட்டுவர் நன்னறி காட்டுவர், தானும் காட்டுவர் தம்மடைந்தாரெல்லாம்,
தானம் காட்டிடன் தன்னடைந்தார்கட்கு தானம் காட்டிடன் தன்னடைந்தார்கட்கு வானம் காப்பர் ஓர்வன்னியோரே வானம் காட்டுவர் ஓர்வன்னியோரே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருகடல் வையத்தே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருகடல் வையத்தே முன்னம் நீ கூறி நல்வினை பயனிடை முன்னம் நீ கூறி நல்வினை பயனிடை முழுமடிய மண்ணும் காவிரி சூழல் வளஞ்சொலி மண்ணும் காவிரி சூழல் வளஞ்சொலி வாழனை வாயார பன்னி ஆதரித்து ஏற்றியும் பாடியும் வழிபடும் அதனாலே வழிபடும் அதனாலே சிற்றம்பலம். அதாவது இந்த பாட்டை பாடுங்களா ஒரு பாட்டு எது கேண்டால் மீன் பாய அது பாடுறேன். இப்போ எங்கள் மாமா யாரும் பாட முடியாது. இது எதுக்குள்ள காம்போதியில் எந்த உதவும் பாடுறது கிடையாது. நாங்கள் தான் பாடுவோம். வரும்போதே சொல்லுவாங்க அவரை மாதிரி அந்த பாட்டை யாராலையும் பாட அது எங்கள் மாமாவோட நானும் வந்து சேர்ந்து தான் பாடுவோம். இப்போ பாட முடியல. எதுக்குள்ள காம்போதியில் அது வந்து ரொம்ப யாரும் பாட மாட்டாங்க. தொண்ட களி தொண்ட களி அடக்கி சுரும்ப மாற இண்டை காட்டி இண்டை காட்டி வழிபாடு செய்யும் நீளம் என்பரா வண்டு பாட மயில் ஆட வண்டு ஆட மயில் ஆட மான் கண்டு துள்ள பரி கண்டை பாய கண்டை பாயம் வரி கண்டை பாயம் உள்ள வரி கண்டை பாயம் மாங்கன்று உள்ள வரி கண்டை பாயம் பூனை நீளம் ஒட்டு அரும் கேதாரம் கஞ்சே அதாவது செவ்வழி பண்ணுங்க செவ்வழி பண்ணு. இது யாரும் இப்போ எந்த ஓதாலும் பாடுறதில்லை. நீங்கள் ஓதுவார் பாடுங்க பாட்டு பாடுங்கன்னு சொன்னீங்கன்னா பாடம் தெரியாது.
சாமி பாபா அந்த சாமி பாடுவாரு. அடுத்து நானும் மாமா ரெண்டும் சேர்ந்து பாடணும். என்ன அந்த மாதிரி பாடி கேட்டிருக்கா ஒரே வருஷத்துல தான் அதை கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆமா. இது கேதாரம். கேதாரத்தில் பாடுறாரு. திரு கேதாரமே அதாவது சொல்றாரு. இது பாகவதர் பாட்டு மாதிரி டைப்ல வரும். அவங்க வந்து சுருக்கமா பாடுறாங்க. ராகத்தெல்லாம் ரொம்ப இருக்காங்க. அதெல்லாம் பாடுறாங்கன்னா ஆமா அதான் கெண்டை பாய மாங்கன்று துள்ளவரி கெண்டை பாய கெண்டை பாய வரி கெண்டை பாய துள்ளவரி கெண்டை பாய மாங்கன்று துள்ளவரி கெண்டை பாய தூணை நீளம் மொட்டு அலரும் மொட்டு அலரும் கேதாரம் கண்டு அதாவது காரைக்குடியில் பெரிய பெரிய ஓதுவார். திருத்தன் சாமிநாதன், தர்மபுரம் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம நெய்வேலி ராஜப்பாங்கிறவர் சைவப்பிள்ளை என்னையும் மாமாவையும் கூப்பிட்டு போகிறாரு. இந்த பாடம் இதை பாடுறதுக்கே கூப்பிட்டு போகிறாரு எங்களை காரைக்குடியில். அப்போ அந்த ஞானசம்பரத்தில் கும்பாபிஷேகம். அப்போ தர்மபுரம் சாமிநாதன் பெரிய ஆள் வருமா. அவருக்கு முன்னாடி எங்களை பாட சொன்னார். நாங்கள் பாடணும். இப்போ தர்மபுரம் சாமி சொன்னார். அவர் சொன்னார் நான் உட்காந்து பாடுறேன். நான் மாமாவை தான் பாடணும். இந்த பதியம் வந்து இறைவனை விரைவாக அடையும் வழி அப்படின்னு அந்த தர்மபுரம் சாமி சொல்கிறார். இறைவனை விரைவாக அடையும் வழி சொல்லி இந்த பதியத்தோட இது சொல்கிறார் அவர். அப்போதான் அவர் சொல்லி எங்களுக்கு ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி அருமையான பதியம். இது அப்பர் சுவாமிகள் பதியம். ஆமாம் இதா அது ஞானசம்பந்தமானது. இது இது வந்து முதலாவது. அடுத்தது வந்து 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட போவோம். ஏன்னா காலத்தை கருதி பொன்னும்மை பொருளும் தருவானை போகவும் திருடும் புனற்பானை பெண்ணை என் பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்னதன் நயம் என்று அறிவண்ணா எம்மானை எழிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் வளனத்து அணியாரூரானை மறக்கலும் மாமே அதாவது நமச்சிவாய பதிகத்தை சொல்லணும். மட்டுபற்றனக்கிந்து பாதமே மன்னும் பாவித்தே பெற்றலும் பிறந்தேவி பிறவாத தன்மை வந்தெய்தினே கற்றவர் தொழுதே தும்பி கரைத்தூரில் பாண்டி தொழுடே நற்றவார் உன்னை நான் மறக்கினும் சொல்லுவான் நமச்சிவாயவே. அடுத்து மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணம் சொல்லி ஏன்னா இல்லை இல்லைம்மா இந்த இன்னொரு நாள் தான் 8 நாள் 12 பேர் சிவபுராணம் சொல்லணும். வீட்டில் வந்து அவ்வளோ அதுதான் இருக்குது. இப்போ அந்த தெற்கெல்லாம் நான் செட்டிநாடு போன நாடியும் பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த சைடு போனீங்கன்னா வீட்டுக்கு வீடு திருவாசம்
முற்றோதல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் இருக்கும்போது நீங்கள் தான் அண்ணன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் ஆமாம், நான் அன்றைக்கி எங்கேயோ போயிட்டேன். அன்றைக்கி என்கிட்ட சொன்னாங்க, நான் ரெடி பண்ணிடுறேங்க, அப்படி இல்லைன்னா திருக்காட்டுப்பள்ளியே ஆரியபவன் சொல்கிறேன், எத்தனை சாப்பாடு அப்படின்னு. அப்போ தான் அப்போ நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நம்ம ஊரில் நம்ம சரி அவ்வளோதான் தெரியாதுல்ல, அதனால தொல்லை இரும்பிறவி சூடும் தலைமைக்கு அல்லல் அறுத்து ஆக்கியதே எல்லை வருவான் நெறியடிக்கும் பாதமூதின் போவான் திருவாசம் நமக்கு சிவாய வாழ்க நாதல்லாக இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாக கோகடியாண்ட குருவடிதாழ்வாக ஆகமும் ஆகி நின்ற அணிப்பாழ்வாக ஏகன் அநேகன் இறைவன் நினைவாக வேகம் கெடுத்தாண்ட வேதனடிகளுக பிறப்பருக்கும் விவேதனும் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கும் செய்வேன் உங்கள் மலர்கள் வெல்க கரங்குயார் உண்மையின் பொங்கல்கள் வெல்க சிறங்குவார் ஒங்குவிக்கும் சீரோன்கள் வெல்க ஈசனடி போற்றி தைத்தடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நிலமணி போற்றி மாயப்பிறப்பதற்கும் அண்ணனை போற்றி சீரார் பெருந்தவரும் தேவனடி போற்றி ஆராதனம் மர்மங்களை போற்றி சிவன் அவன் என் சிந்தைகள் நின்ற அதனால் அவன் அழாலே அவன் தாள் வணங்கி சிந்தை வைத்த சிவபுராணங்களை முந்தை விளைவிடும் கண்ணுதலால் தங்கரை கண்டாட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டார் இலா கலந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குய எண்ணினருக்கு எல்லை இல்லாதானே நிற்பந்து பொல்லாமே என் புகழுமாறு ஒன்றையேன் உள்ளாகி கூடாகி புலாகி மலாகி பல்விதமாகி பறவையாய் மாமாய் நல்லாய் மனிதராய் பேயாய் கடலாய் பல்லசுதனாய் முனிவராய் தேவாய் செல்லாய் சமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தேனே பெறுவாள் நீயே உன் உன்னடிகள் கண்டின்று விழுட்டேன் உய்யன் உள்ளத்து ஓங்காரமாய் நின்ற மெய்யா பொய்யா இனவெல்லாம் போயட வந்தவனே மெய்ஞானமாகி எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அறிவிக்கும் நல்லவனே ஆக்கம் அளவில் இது இல்லா அனைத்துலகும் அக்குவாய் காப்பாய் அழிப்பாய் நடுவாய் போக்குவாய் எண்ணை புகுப்பாய் நின்றமின் நாட்டத்தின் ஏரியாய் செய்யாய் நடியானே மாற்ற மனங்களியே நின்ற மலையோனே கலந்தவாய் கண்ணனோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனைகள் தேனோதி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோட துடையாய் முன்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் என் பெருமான் வருடை மறைந்திட முடிய மாயிரிடை உடலுக்கு மூடி மலர்ந்தோடு 9 வாயிற்குடலை மலக புலனைந்து வஞ்சனையை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு காட்டி நாயிற்களையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவன தத்துவனே மாசத்த ஜோதி மனத மனசுனே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பட்டத்தும் பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வந்தங்கட பேராது நின்ற பெருங்கரனை பேராரே ஆரா அமுதே அழகிடா பெருமானே போராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உதிக்கியன் மாறியாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமா அன்னையுமா ஜோதியனே துன்பர்களே தோன்றா பெருமேனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமே ஞானத்தால் கொண்டுவாய் தங்கத்தில் நோக்கரிய நோக்கே நமக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் உறவும் புலவிழா புண்ணியனே காக்கும் காவலனே காண்பறிய பேருடைய ஆற்றின்ப வெள்ளமே அந்தாமிக்காகின்ற தோற்ற சுடருடையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாக இயக்கத்தின் வேறே வந்தெய்வாம் தேற்றனே தேற்றே தெளிவேகன் சிந்தவன்
ஊற்றாட உடையாடே வெற்றி கிளப்ப ஆட்டேனும் ஐயாடே ஓட்டி புகழ்ந்து மிகட்டு மீட்டிங்கு வந்து வினக்கவி சாராமை கள்ள புலக்கரவை கட்டளிக்க வந்தானே நடுநடனே நட்டம் கைகாடும் நாதனே திரையில் புத்தலே செல்வாடி நாட்டானே அண்ணன் பிறவே அறுப்பானே ஒவ்வொன்று சொல்லர் கரியானே சொல்லி திருவடியில் சொல்லிய பாட்டின் பொருளுடன் சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிகள் நானே ஓர் தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாலும் உயிர் வாழ்க்கை பொறுத்தன்றே பெருத்திடவே தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆனந்தம் ஆனந்தம் யாது நீ பெற்றது ஒன்று சிந்தையே கொண்டயம் பெருமான் திருப்பெரும் துறை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளங்கோ கைமாலே ஒன்பதாம் திருமுறையில் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடுறாங்க. அவங்க தொகையடிகாரர்கள் 9 பேர். அதாவது நம்ம கரூர் திருவிசைப்பா, கரூரில் தஞ்சாவூரில் பாடின திருவிசைப்பா தான். பன்னெடும் காலம் பணி செய்து பலையோர் தாம் மலர் ஏம்பளித்து இருக்க என்னடும் கோயில் நெஞ்சு விட்டிருந்த எளிமையை என்று நான் மறக்கேன். மின்னடும் உருவத்து இளமையில் அணையார் விளங்கல் செய் நாடக சாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்து இவர்க்கே ஆறால் வந்தான் அமர் குலத்தின் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் அங்கியும் இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் பொருள்கள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுவே. 9ஆம் திருமுறை. அடுத்து 10ஆம் திருமுறை திருமூலர். திருமூலர் 10 ஊர் சொல்கிறாரு. ரொம்ப அருமையான பதிகம். அதில் வாழ்க்கை நெறியெல்லாம் அதில் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருமூலரில். உள்ளம் பெருங்கோயில் ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்ப்போதவாசன் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காவா மணி விளக்கே சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினை மாறும் சிவ சிவ என்கிற தேவருமாவார் சிவ சிவ என்ன சிவகதிதானே. 10ஆம் திருமுறை 11. அதாவது 27 தொகையடியார் பாடினது. ரொம்ப அருமையான பதியம். மதிமலி புரிசை மாட கோயில்
பதிமிசை நிலவு வாழ்நிறவரித்தில கண்ணம் பயில் கோயில் ஆளவாயும் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றும் பருவகனும் படியன பாவலர்க்கு ஒருமையில் ஒளிதிகள் குருமாமுறையும் குளவிய குலைக்கு செருமாவுரைக்கும் சேரங்காண்ட பண்பால் யாழ் வயில் பானபத்திரன் தன்போல் அன்பன் என்பார் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இந்த மதிமதி புரிசை மாணவர்கள் சிவபெருமானே பாடினது. சிவபெருமான் வந்து 16ஆம் திருமுறையில் ஆளவாய் பாசுரம்னு சொல்லி ஒரே ஒரு பாட்டு சொல்கிறார். யாருக்கு தெரியுமா? நீங்கள் பானபத்திரன்ட்டு அவர் ஒரு சிவனடியார், அவருக்கு சிவனே பாடிட்டு இருக்காரு. அப்போ மேகநாத புலவர்னு சொல்லி அவர் வடமொழியில் பெரிய கட்டிக்காரன். ராத்திரியில் வந்து மதுரையில் சொல்கிறார். அப்போ அரசர் கட்டளை, நீ தான் பாடி ஆகணும், அவரை ஏற்க அப்படிங்கிறார். அவர் சிவபெருமான் போய் பழகுறார். அப்போ தான் சிவபெருமான பழகுனோன்னே அவர் இந்த கனவுல தோன்றி ராஜாக்கிட்ட இந்த பரிகை சொல்கிறார். அந்த பானபத்திரன் என்போல அன்பன், அவனுக்கு நீ வேண்டிய பரிசனம் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அவரே வந்து சிவபெருமானே பாடுறாரு. அதனால தான் இந்த திருவிளையாட சொல்கிறாங்க, அசையும் பொருளும் இசையும் நானே அப்படின்னு சொல்லி அசைகிற பொருளாக நிற்கிது. அப்படி அலையெல்லாம் அப்படியே நிற்கிது. அவர் பார்த்தாரு மேகநாதன், இல்லைனா ஒரு சாதாரண போவே இப்படிப்பா. அப்போ அவர் எப்படி பாட உடனே எழுதிட்டு போயிடுறாரு. நான் வந்து இந்த பாடிய நாட்டுக்கு அடிமலை எழுதி சொல்லிட்டு போகிறார். அதுதான் நம்மளுடைய தமிழ். அதனால் அடுத்து 12ஆம் திருமுறையில் சேக்கிழார் வந்து நிறையா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வேதநெறி தலைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை கொடிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதபல வயப்புகளி திருஞான சம்பந்தனம் பாதமலர் தலை தொண்டு தொண்டு பரவுவாம் திருநாவுக்கரசுவன திருத்தொண்டி நெறிவால வருஞான தவமொழி வருவாகீசர் வாய்மதிகள் பெருநாமம் சீர்பரவ உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய பொன்னாமை உணராதே இளையரா பேரன்பும் மலைவாரம் இணைவிழியும் உலகாரத்தின் பழையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே வந்தனையும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தேதம் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேகம் பொழிவரும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வியாத உடலும் சரியாத மனமும் தவறாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோவிலாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய கொண்டரடு போட்டு கண்டான் அலையாடி அன்பிலும் மாயனது தங்கையே ஆவி கடனவும் வாழ்வே அமுதீசர் வருவாக மகளாக சுகவாமி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைமையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும் நலமெல்லாம் தரும் அன்பர்களுக்கே கணம் தரும் அபிராமி கடை கண்களே பூத்தவளே போனம் 14 பூத்தவனும் காத்தவளே கறந்தவளே கரை கண்டனும் மூத்தவளே என்றும்
முருகா முதற்கு இளையவளே மாத்தவளே உடையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே. திருச்சிற்றம்பலம். பக்தியால் யான் உன்னை பலகாலும் பக்தியே மாதிரு புகழ் பாடி முத்தனமாறனின் பெருவாழ்வில் முக்தியை சேர்வதற்கு அருள்வாயே. உத்தமதானசர் உணர்வேயா ஒப்பிலா மாமணி பிரிவாசா வித்தக ஞான சத்தினி வெற்றி வேலாயுத பெருமாளே பெருமாளே பெருமாளே. அஞ்சன வேர்விழி மதமாக அங்கவன் மாயையில் அலைவேனோ வெஞ்சொருமா குணதடி சேர பிம்பமதாயருள் அருளாரோ நஞ்சமுதாவும் அரணாலம் நன்குமதாவுமை அருள்வாழா நஞ்சனமாவடி அமுதமவாழ தஞ்சையில் தேவிய பெருமாளே. தஞ்சனமாவடி அமராள தஞ்சையில் தேவிய பெருமாளே. முத்தை சர்வத்தில் திருவத்திற்கிருவத்தில் சரவண முத்து குருவர என போதும் முக்கற்பரமக்கு சுருதியில் முற்பட்டது கற்பு திருவர் 30 முகத்தவள் அடிவேட 10 தலைநத்த கணிதொடு மொட்டை கிரிமட்டை பொருள் வட்ட பகல் வட்டத்தில் நிறவாக 10 கிரை நத்த கணவிய 10 புயல் நச்ச தகவல் வச்சத்துடனச்சி தரும் ஒரு நாடு நித்தி தயவத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிரவிக்க நடிக்க அழுதாடம் திக்கு பயிரட்ட பயிரவர் தொக்கு தொகு 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 சித்திர பகுதிக்கு திட என போதும் கொத்து பதைகொட்ட கலரிசை புக்கு குகு புக்கு குகு குத்தி புதை புக்கு பெரியன முதுகூகை கொற்குட்டல நட்பட்டுணரை வெட்டு பலியிட்டு கிளகிரி குத்து படவத்து பெருமாளே. பத்தக்கிரை ரத்த கடவிய பச்சை புயல் மெச்சத்த ஒரு பச்சத்துள் ரசித்த ஒரு நாளே ஒரு நாளே. இந்த ஒரு பாட்டை தம் கட்டி பாடணும்னா இந்த ஒன்றுமே கிடையாது, பிராணவாயு ஈஸியாக போயிடும். ஏன்னா திருப்புகளில் அவர் அருணகிரிநாதர் அப்படி சொல்லியிருக்காரு. சொல்லி ஆறிரு ஆறிரு ஊருதை தனியே வாழ ஏறிய மங்கை வாழ யானை கண்ணனங்கு வாழ மாறிடாவள்ளி வாழ வாழ்க சீரடியாரெல்லாம் பான்முகில் வாழாது பெய்ய மணிவளம் சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய்ய குறைவிழா துளிகள் வாழ்க நான் மழை அலைக்கடல் ஓங்க நல்தவம் வேலை வல்க வேலை கொள் செய்வ நீதி விளங்க உலகம் எல்லாம். நம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி பார்வூர வந்த அரசே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி விளையாடே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நிச்சயம் எங்க மாமா கேட்டுக்கிட்டே இருந்தாரு.